ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே நான் அந்த வார் பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த வாரால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு ஆகிடும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பெட்ரோல் பம்பில் போய் க்யூ கட்டி நின்று டேங்க் ஃபில் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வார்ன்றதை எப்போவுமே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம எப்படி கையாளணும், ஆக்சுவலாக அவங்க என்ன தப்பு, அமெரிக்கா என்னென்ன தப்புலாம் பண்ணாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏற்கனவே அவங்க ஏஐ இந்த மாதிரி பிரச்சனைகளால் நம்ம மேலே நிறைய டேரிஃப் போட்டிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வார இது வச்சு காரணம் வச்சு அவங்க ஆர்டிஃபிஷியலாக ஒரு க்ரூட் ஆயில் டிமாண்ட் ஏற்படுத்துவாங்க, எல்லாமே ஏற்படுத்துவாங்க. இதனால் நம்ம அதிகமாக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்குகிற நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் கூட பார்த்திங்கன்னா ரஷ்யா நாங்கள் அவங்களோட க்ரூட் ஆயில் நம்ம வாங்கியிருந்தோம். ரஷ்யா எப்போவுமே ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தருவாங்க. பட் கடைசி நேரத்தில் நம்ம அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருந்ததால் அமெரிக்கா சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரைஸ் அந்த க்ரூட் ஆயில் வாங்கினதால் நம்மளுக்கு அவங்க அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கூட தரலை. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, கர்நாடகா பெங்களூரில் 2 நாள் முன்னாடியே ஹோட்டல்ஸ்லாம் சாப்பாடு கிடையாது, ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது சென்னையில் தமிழ்நாட்டிலையும் இப்படி ஆயிடுச்சு. சென்னையிலையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல ப்ராப்பராக மீல்ஸ் இதெல்லாம் தரதில்லை. வெறும் இந்த வெரைட்டி ரைஸ் தான் தரேன்றாங்க. அதே மாதிரி இட்லி தான் தரேன்றாங்க, தோசை பூரி இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு வார ஆரம்பிச்சுன்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் சொல்லலை, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு துணை போனால் அது எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்படும் அப்படின்றது இது ஒரு உதாரணம். இப்போது வெறும் சிலிண்டர் பெட்ரோல் விலை இன்னும் ஏறலை, பட் சிலிண்டர் விலை ஆல்ரெடி ஏறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏறுது. இதனால் என்ன ஆகுது, இப்போ ஹோட்டலில் நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. அந்த ஹோட்டல் மூடினதால என்ன ஆகுது, எத்தனை கோடி பேருக்கு வேலை போகுது. இப்போ எல்லாருமே டெய்லி வேஜஸில் தான் அந்த ஹோட்டலில் வேலை செய்வாங்க. இப்போ ஹோட்டல்ஸ் மூடுறதால ஒரு நார்மல் பூரி மாஸ்டரோ இல்லை தோசை சுடுற மாஸ்டரோ அவங்களுக்குலாம் லீவ் கொடுத்து நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, அந்த மாஸ்டர் வீட்டில் இருப்பார். இப்போது வேலை இழப்பு ஏற்படுது. அதே மாதிரி இப்போது ஹோட்டல்ஸ் தான் அதிகமாக வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறவங்க. ஸோ இப்போது அந்த விவசாயிகளோட வெஜிடபிள்ஸு, மற்ற காய்கறிகள், மற்ற பொருள்கள்லாம் இப்போது வாங்கிறதுக்கு இப்போ ஆள் இருக்காது. மக்கள் இப்போ வீட்டில் வாங்கி செய்கிறதால கொஞ்சம் கன்சம்ஷன் கம்மியாகும். இதனால் விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஒரு வார் எந்த அளவுக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சிலர் இந்த அமெரிக்கா பயங்கரமாக இது பண்ணுறான் அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்ப அதை பற்றி பேச விரும்பலை. அது பேசினா அது ஒரு சமூகத்துக்கு இதாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ ஒரு வார் எந்த அளவுக்கு நம்மளை பாதிப்பு உள்ளாக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.